ஹலோ மெலடிஸ், இன்றைக்கி சிக்கன் லிவர் ஃப்ரை இது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு 1.5 இன்ச்சுக்கு பக்கம். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி சீட்ஸ், கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட வரமிளகா, அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 சேர்த்திருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் லிவர் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ், 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும். மறுபடியும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கலந்து நம்ம மேரினேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா பூண்டில் மலை பூண்டுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் வாங்குவேன். இன்றைக்கி அது உரிச்சிட்ருக்கப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. உங்கள் வீட்டில் அரப்பு இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் கலந்து லைட்டாக இந்த மாதிரி கையை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த எரிச்சல் எல்லாமே போயிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன், அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சிக்கன் லிவரையும் உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் இந்த மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்திட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் லிவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.